ஹலோ வீவர்ஸ், நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ அபியோடைய பர்த்டேவை எப்படியெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு எல்லாருமே நிறையவே ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. அபி கண்டிப்பாக ராகவ் வரேன் உன்னுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாருன்றாங்க. அக்கா நீங்கள் அவர் விஷ் பண்ணுவாருன்னு சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் சான்சஸே இல்லைக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அதையும் பார்க்கலாண்டி அபி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது மாதிரி அபிக்கு பர்த்டே வரப்போது நாளைக்குன்னு எல்லாருமே அட்வான்ஸாக விஷ் பண்ணுறாங்க. அபியுடைய பர்த்டேவை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணோம், அபியை பார்த்து அசந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அபிக்கு தெரியாது சர்ப்ரைஸாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அபிக்கே அது தெரியாத அளவுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி அதனால சித்ரா சுந்தரி இருந்துட்டு சே நான் கூட நினைச்சா அவளுக்கு என்னடனே இப்படி ஒரு இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு சுந்தரியும் முரளிகிருஷ்ணாவும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறமா அணுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறமா கோவிலில் ரொம்ப ஏழப்பட்டவங்களுக்கு சாப்பாடு டொனேட் பண்ணுறது, இது மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ராகவுக்கு இந்த விஷயத்த சொல்லணும் பர்த்டே விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அக்காடே ராகவ் இது மாதிரி அபிக்கு நாளைக்கு பர்த்டே வரப்போகுது, என்னது பர்த்டே வாமா அவளுக்காக என்ன பண்ண போகிறேன், நான் போய் அவளுக்காக என்னட்ட பண்ணட்டும், டே என்னடா இப்படி பேசிட்டு இருக்கா, அவன் பொண்டாட்டி ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்றாங்க. ஆங்கா இருக்கு, அப்புறம் ஏன் இப்படி பேசணுன்னே ஆங்கா நான் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்கா.